Hello all, welcome to 10 Aspirant channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனிட் 9ஓட தமிழோட அட்மினிஸ்ட்ரேஷனோட எம்சிக்யூஸ் கொஞ்சம் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இதுவும். இதுலேயும் கொஞ்சம் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் இன் விச் பொசிஷன் இன் இந்தியா இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் படி தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு கேட்குறாங்க, இந்தியாவில் கேட்குறாங்க, சொல்லுங்கள். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6. ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி 6th பொசிஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 59 யூனிவர்சிட்டிஸ், 246 காலேஜஸ் அண்ட் 6th ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு 6th ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஃபிஷரிஸ் காலேஜும் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஃபிஷரிஸ் காலேஜ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அதே மாதிரி அலோபதி 43 இருக்குது. ஸோ டாப் பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்குது, அலோபதி காலேஜ். ஸோ இந்த 3 தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, அதாவது இந்தியாவிலே கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜஸ் 496 காலேஜஸ் இருக்குது. ஸோ பாலிடெக்னிக் இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இன் பாலிடெக்னிக் 3.34 lakhs. அதாவது நம்ம ஹையஸ்ட் இந்த 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் அதிகமாக இந்தியாவிலேயே அதிகமாக ஜாயின் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிடெக்னிக்கில் நம்பர் பார்த்துக்கோங்க, 3.34 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் இன் விச் பொசிஷன் இன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடோட ரேங்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 21, 32, 43, 49. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி 49. தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் 49 பொசிஷன் இன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேங்க். ஸோ இது ரேங்க்குன்னு சொல்ல முடியாது, இது பொசிஷன் இல்லை, இது தப்பாக கொடுத்துருக்குங்க, தப்பாக பண்ணிட்டேன். ஸோ பொசிஷன் சொல்லலை, இது 40 எத்தனை பர்சன்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 49%, இது பொசிஷன் கிடையாது. ஸோ இது பர்சன்டேஜ் 49. ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 ரேங்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது தமிழ்நாடு தான். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 49%. ஸோ இது பார்த்துக்கோங்க, இது பொசிஷன் கிடையாது, பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 26.3% தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடோடது 49% இருக்குது. ஸோ ஓகே, நீ பார்த்துக்கோங்க. அடுத்தது கிராடில் பேபி ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்டு இன். ஸோ கிராடில் பேபி எல்லாத்துக்கும் தெரியும், 1992 மறைந்த ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோவை, சேலம். இதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க கிராடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம்? ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சேலத்தில் தான் ஃபர்ஸ்ட்டாக அந்த கிராடல் பேபி ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இயர் பார்த்துக்கோங்க, 1992. அடுத்தது வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் லிவிங் விச் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் டு கால்குலேட் HDI. அதாவது நம்ம எக்ஸ்பெக்டட் இயர்ஸ், அதாவது நம்ம எத்தனை வருஷம் அதிகபட்சம் மனிதர் இங்கே இந்தியாவில் மனிதரோட வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட இது வச்சு தான் HDI கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த வருஷம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 69.4, 12.3, 72.8, 55.8. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 69.4. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே இந்த கொஷின் பார்த்துருப்போம். அதாவது அதிகபட்சம் வாழ்க்கை மனிதர்களோட அதிகபட்சம் இது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 69.4 இருக்குது இந்தியாவில் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் லிவிங். அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் நாட் எ டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கு நம்ம எடுத்துக்காதது எதுன்னு கேட்குறாங்க. ஹெல்த், எஜுகேஷன், ஹாப்பினஸ், கிளைமேட் சேஞ்ச். இதெல்லாம் எது இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 3, 4, 1, 2, 2, 3, 4. ஸோ இதில் எது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதில் எது நம்ம எடுத்துக்க மாட்டோம் இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி 3 and 4 ஹாப்பினஸையும்
கிளைமேட் சேஞ்சையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்க மாட்டோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஹாப்பினஸ் எடுத்துக்க மாட்டோமா இல்லைன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது எடுத்துக்க மாட்டோம். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்புறம் இன்கம் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஹாப்பினஸ் கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹாப்பினஸ் கிடையாது. அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்டிங் ஜெண்டர் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ HDI சம்மந்தப்பட்ட 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா India GDI value is 0.829 and rank is 129 out of 166 countries in 2018. Second statement பார்த்தீங்கன்னா HDI for female is 0.574 and for male is 0.672. ஓகே, ஃபர்ஸ்ட்டில் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2018 வந்து ரேங்க் வந்து 129 இருந்திருக்கு. அதே மாதிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.829 வேல்யூ மார்க் போட்டிருக்காங்க. அதே மாதிரி HDI ஆஃப் ஃபீமேல் வந்து 0.574, மேல் வந்து 0.672 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1 only, 2 only, both 1 and 2, neither 1 nor 2. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெய்தர் 1 or 2 ரெண்டுமே தப்பு தான். ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 0.829 கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலான இண்டெக்ஸ் நெய்தர் 1 or 2. ஓகே, மாற்றி போட்டேன். ஓகே, இது ஏன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 0.829 கிடையாது, 0.647 தான் வரும். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோயிங் ரிகார்டிங் மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ எம்பினா மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் சம்மந்தப்பட்ட 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் 101 countries 1.3 billion people is 33.1% are multi dimensionally poor. அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் வியட்நாம் ரெடியூஸ் தேர் MPI வேல்யூஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அண்ட் தே டிட் நாட் லீவ் தி பூரஸ்ட் குரூப் பிஹைண்ட். அதாவது வியட்நாமும் இந்தியாவும் ஸ்பீடாக MPI வேல்யூ வந்து அதிகப்படுத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஆனாலும் அந்த குரூப்பில் தான் இருக்காங்க, இன்னும் வெளியில் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1 only இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1 only, 2 only, both 1 and 2, neither 1 or 2. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 ரெண்டுமே இன்கரெக்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 23.1 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 33.1%, அதாவது 101 கண்ட்ரியில் 1.3 பில்லியன் பீப்புள் வந்து இன்னும் MPI இண்டெக்ஸில் அதாவது பூராக தான் இருக்காங்க, மல்டி டைமென்ஷனலி பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிடையாது, 23.1%. ஸோ அந்த நம்பர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 23.1%. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் வியட்நாம்னு கொடுத்துருக்காங்க. அது வியட்நாம் கிடையாது, கம்போடியாவும் இந்தியாவும் MPI வேல்யூஸை ரொம்ப ஸ்பீடாகவே கம்மி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் மெஷர்ஸ் inequality that exists between men and women. Second statement, gender inequality index ranges from 0 to 1. Third statement பார்த்தீங்கன்னா 0 represents the very fair equality and 1 represents fair equality. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த 3க்குமே சொல்லலாம், ரொம்ப ஈஸியானது தான். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்டு. நம்ம முன்னாடியே தெரியும், மென்னுக்கும் விமெனுக்கும் இருக்க இன்இக்வாலிட்டியை தான் சொல்கிறது தான் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸுங்கிறது. அடுத்தது இதோட வேல்யூ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணுறது 0 to 1 தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து 0னா வெரி ஃபேர் ஈக்குவாலிட்டி, ரெப்ரசன்ஸ் 1 ரெப்ரசன்ஸ் ஃபேர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. இது வந்து பூர் ஈக்குவாலிட்டி தான் இது பண்ணுவோம் 1ங்கிறது. 0 வந்து ஃபேர் ஈக்குவாலிட்டி தான் கரெக்டு, 1 தப்பு. ஸோ வந்து ஆப்ஷன் 1 and 2 மட்டும், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இது மட்டும் தான் கரெக்டு. ஓகே, அடுத்தது
Consider the following statement regarding India's rank and values in Gender Inequality Index. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. GII பொறுத்த வரைக்கும் India's ranking 2019 is 122 with value 0.501. India's ranking 2018 is 127 with value 0.574. அதாவது 2 வருஷத்துக்கான ரேங்க்கும் அதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதில் 2 எது இன்கரெக்ட்னு சொல்லணும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 only, 2 only, both 1 and 2, neither 1 nor 2. ஸோ நீங்கள் இந்த IHDI, அடுத்தது HDI, ஸோ PQLI, GII, இந்த மாதிரி MPI, இது மாதிரி எல்லா இண்டெக்ஸும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக 2 கொண்டு வந்திருக்காங்க. யூனிட் 8, யூனிட் 9. யூனிட் 8ல் கண்டிப்பாக இதெல்லாம் வராது. யூனிட் 9ல் வரக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2019 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேங்க் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2019ல் 122 ரேங்க் இருக்குது, 0.501. 2018ல் 127 இருந்திருக்கு. 5 பிளேஸ் நம்ம முன்னேறி இருக்கோம்னு சொல்லலாம். 0.524லேருந்து 0.501 வந்திருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோ ஃபேர் ஈக்குவாலிட்டின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது which of the following are the advantages of HDR report? Okay, statement பார்த்தீங்கன்னா it provide a new narrative of human development which was earlier focused only on income. அதாவது முன்னாடி வந்து இன்கம்மால் மட்டும் கால்குலேட் பண்ணதை இப்போ வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கிடுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It led to new series of reports with human development paradigm linked to inequality, gender, climate change, etc. தேர்டு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், ஹியூமன் பிஹேவியர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து HDR ரிப்போர்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். 1 and 2, 2 and 3, 1 and 3, ஆல் த அபவ். சரி, ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கரெக்டு. இட் ப்ரொவைட கரெக்டு தான். முதல்ல வந்து இன்கம்மால் மட்டுமே HDR வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து மனுஷ வாழ்க்கை தேவையான எல்லாம் ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து கால்குலேட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு தான். இன்இக்வாலிட்டி, ஜெண்டர், கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எது ரிப்போர்ட் கொடுக்கறதுனால அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஓகே அவ்வளோதான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா TNPSC Aspirants சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.